ஆதியில் தோன்றின சிவன் கோயில்னு சொல்லப்படுது, புராணங்கள் சொல்லப்படுது. அதில் நமக்கு நம்ம மங்களநாதராக காட்சி கொடுக்குறார் நம்மளுடைய சிவபெருமான். மங்களாம்பிகையாக அம்பாள் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. இதில் நடராஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே 5.5 அடி மரகத நடராஜர் சிலை அந்த கோவிலில் மட்டும்தான் இருக்குது. வருடத்துக்கு ஒரு முறை தான் அந்த நடராஜரை நம்மளுடைய பக்தர்களுக்காக காட்சி கொடுக்க வைப்பாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வருடத்துக்கு ஒரு முறை காட்சி கொடுப்பாங்கன்னா, மற்ற நாட்களில் சந்தனம் பூசியிருப்பாங்க ஃபுல்லாக. ஏன்னா அது மரகதம்ல, ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல், உடஞ்சிரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நிறைய சந்தனம் பூசி வச்சு காட்சி கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஆருத்ர தரிசனம் அன்று மட்டும் முந்தினைய நாளே நமக்கு அந்த சந்தனத்தை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சந்தனத்தை பிரசாதமாக கொடுப்பாங்க. அப்போ அது எவ்வளோ மகத்துவம்! மரகத கல்லால் செய்யப்பட்ட கடவுளை போய் நம்ம வணங்கும் போது அதீத பலனை கொடுக்கும் நமக்கு. நம்ம எண்ணும் செயலும் சரி, நம்ம வேண்டுதலும் சரி நமக்கு சீக்கிரமாக நடக்கும் சொல்லப்படுது. கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? மீனாட்சி அம்மன் பாருங்கள், மரகதக்கல். நம்மளோட இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய சிறுவாபுரி முருகர் பாருங்கள், சிறுவாபுரி முருகருக்கு முன்னாடி மயில் இருக்குது பாருங்கள், மரகதம். அதனால தான் அந்த கோயிலுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருக்குது. இந்த மரகத நடராஜருக்கும் அவ்வளோ ஒரு வைப்ரேஷன். ஒரு நாள் மட்டும் முந்தின நாளே அந்த சந்தனத்தெல்லாம் எடுத்துட்டு அதை பக்தர்களுக்கு கொடுத்துட்டு அபிஷேகம் பண்ணி அந்த ஒரு நாள் முழுவதும் அவர் சந்தனம் அலங்காரம் இல்லாமல் நமக்கு காட்சி கொடுப்பார். ஸோ அப்போ எவ்வளோ வைப்ரேஷன்! அந்த காட்சி காண்பதுக்காகவே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிவபக்தர்களும் முருக பக்தர் எல்லாருமே அங்கே வருவாங்க. அன்றைய தினம் அந்த கோவில் அவ்வளோ ஜனம் இருக்கும். அன்றைய ஒரு நாள் மட்டும் அவ்வளோ ஸ்பெஷல் அந்த கோவிலில். அதே மாதிரி அந்த கோவிலுக்கு என்ன இன்னும் நிறைய ஸ்பெஷல் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா 1000 லிங்கங்கள் இருக்குது. சரஸ்வரலிங்கம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த 1000 லிங்கத்துக்கும் ஒரு கதை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, சிவபெருமானும் பார்வதி தேவியும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காராம். அப்போது அங்கே 1000 சித்தமார்கள் உட்காந்துட்டு இருந்தாங்க. சிவபெருமானோட கண்ணில் படாமல் மறைஞ்சிருந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் சொல்லிட்டு இருந்த கதையை இவங்க எல்லாரும் கேட்டிருக்காங்க. அது சிவபெருமானுக்கு தெரியாமல் இருக்குமா? அப்பனுக்கு, இந்த உலகத்தை படைச்ச அப்பனுக்கு தெரியாமல் இருக்குமா? அவரே என்ன பண்ணார், எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இவங்க சொன்ன கதையை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த சித்தமார்களெல்லாம் லிங்கமாக்கிட்டார். அதனால தான் அந்த இடத்துல 1000 சரஸ்வரலிங்கம் அப்படியே இருக்கும். ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய தலவிருட்ச மரம் எலந்த மரம், அவ்வளோ சக்தி வாய்ந்த மரம். ஏன்னா அந்த எலந்த மரத்துக்குள்ளே இந்த 1000 சித்தர்கள் சொன்ன பார்த்தீங்களா, லிங்கமாக்கிட்டாங்க. அவங்களுடைய ஆத்மாக்கள் அந்த மரத்தில் இருக்கிறதாக, இன்றும் இருக்கிறதாக, வாழ்வதாக சொல்லப்படுது.